வெல்கம் டு நலம் ஃபுட்ஸ். இப்போ நம்ம என்ன சமைக்க போகிறோம்னா முட்டை மசால் செய்ய போகிறோம். இது சாதம் சப்பாத்திக்கு நல்ல சைடிஷாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நான் 8 முட்டை எடுத்துருக்கிறேன். வேக வச்சிடலாம். உப்பு கொஞ்சம் கலந்துக்கலாம். அந்த முட்டையோட கூடு ஈஸியாக உடைக்க முடியும். வேக வச்சிடலாம். மூடி கொஞ்சம் வேகட்டும். முட்டை வெந்துருச்சு. எடுத்து வச்சுட்டாச்சு. இதெல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். சன்ஃப்ளவர் ஆயில் எடுத்துக்கலாம். எண்ணெய் சூடாயிருச்சு. பட்டை, கிராம்பு, ஏலக்காய், சோம்பு எல்லாம் கலந்து எடுத்துருக்கேன். நல்லா பொரிஞ்சு வரட்டும். எண்ணெய் சூடாயிடுச்சு. பொரிஞ்சு வரட்டும். நான் 1/4 கிலோ அளவுக்கு பெரிய வெங்காயம் எடுத்திருக்கேன். அதை போட்டு நல்லா வதக்கிடலாம். மிளகாய் வத்தல் 7 மிளகாய் வத்தல் எடுத்திருக்கேன். மிக்ஸ் பண்ணி விடலாம். கருவேப்பிலை கொஞ்சம் போட்டுக்கலாம். நல்லா வதக்கிக்கலாம். நல்லா வதங்கிட்டுருக்கு. இந்த ரெட் கலரில் வெங்காயம் ரெட் கலர் வர அளவுக்கு வதக்கியாச்சு. 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டிருக்கேன். போட்டு வதக்கியாச்சு. நல்லா சுருள வதக்கி விடலாம். தக்காளி ஒரு 2 தக்காளி எடுத்திருக்கேன். அதையும் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். லைட்டாக உப்பு போட்டுக்கிட்டோன்னா சீக்கிரம் வதங்கும். மிக்ஸ் பண்ணி விட்டுட்டேன். நல்லா வதங்கிருச்சு பாருங்கள். ஒரு ஸ்பூன் கரம் மசாலா தூள் எடுத்து வச்சுருக்கேன். 1 ஸ்பூன் பெப்பரு. ரெண்டையும் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா வதக்கி விட ஒரு மணம் வந்து நல்ல மணம் வருது பாருங்கள். அடி பிடிக்காமல் இருக்கிறதுக்கு லைட்டாக தண்ணி கலந்து வச்சுருக்கலாம். அடி பிடிக்காமல் கிளறி விட்டுட்டே இருங்க. நல்லா வதங்கிருச்சு. மிளகாய், கருவேப்பிலை எல்லாமே மிக்சிங் ஆகி மசாலாவோட மிக்சிங் ஆகிருக்கு பாருங்கள். நல்லா இருக்கு. வேக வச்சுருக்க முட்டையை போட்டுக்கலாம். ஏற்கனவே முட்டையில் வந்து லைட்டாக கீறி வச்சுருக்கேன். இந்த மசாலா வந்து உள்ளே போய் உள்ளே ஸ்ப்ரெட் ஆகிற அளவுக்கு கட் பண்ணி வச்சுருக்கனால உள்ள மசாலா வந்து ஸ்ப்ரெட் ஆகிக்கிறோம்.
சுருள சுருள வதக்கி சாதத்துக்கு, சப்பாத்திக்கெலாம், தோசைக்கு எல்லாத்துக்குமே நல்ல ஒரு சைட் டிஷ்ஷாக இருக்கும். மசாலா முட்டையில் நல்லா சேர்ந்துருக்கு பாருங்கள். இந்த மிளகா வத்தல் எல்லாமே சாப்பாட்டோடையே பெசரி சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். நல்லா சேர்ந்துருச்சு பாருங்கள். நல்லா கிளறி எடுத்துக்கலாம். சாதத்துக்கு வச்சு சாப்பிட்டு பார்த்தா நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இது உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.